நகை அணிஞ்சிட்டு மக்காவிற்கு வர அனைவருக்கும் ஒரு முக்கியமான செய்தி. கடந்த பிப்ரவரி 13ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 16ஆம் தேதிக்குள்ள 20 பவுன் நகைகள் ஹாஜிகளுடைய கழுத்திலிருந்து மக்காவில் பறிக்கப்பட்டிருக்கு. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி என்னுடைய குரூப்ல இருந்து ஆயிஷா பள்ளிக்கு கூட்டு போயிருந்தோம். அப்ப பெண்கள் ஒழு செஞ்சுட்டு வெளியில வந்து பாக்குறாங்க, அவங்களுடைய கழுத்துல 6 பவுன் நகையை காணும். எங்கேயோ தொலைச்சிட்டாங்களோ அப்படின்னு அவங்கள விசாரிக்கும் போது தான் தெரியுது, ஒரு பெண் வந்து அவங்களுக்கு ஷாலை கட்டி விட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி அவங்களுக்கே தெரியாம 6 பவுன் நகையை திருடிட்டு போயிருக்கு. அதே நாளைக்கு வேற ஒரு பள்ளியில 10 பவுன் நகையை காணும். இன்னைக்கு 2 பவுன் நகையை வேற ஒரு குரூப்ல காணும். இது தமிழ்நாட்டில இருந்து வந்த ஹாஜிகள்கிட்ட மட்டும் திருடப்பட்ட நகைகள். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். எந்த இடத்துல வந்து இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறாங்க? மக்காவின் மீது உள்ள மதிப்பையும் மரியாதையும் அவருடைய உள்ளத்திலிருந்து எடுக்கிறார்கள். இது போன்ற தீயவர்களை மக்காவிலிருந்து அல்லாஹ் வெளியேற்றி அல்லாஹ் தான் அவர்களுக்கு நேர்வழியை கொடுக்கணும். நன்மையான விஷயத்தை செய்ய நாம் வரும் பொழுது நகை அணிந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. இது போன்று அடுத்தவர்களும் பாதிக்கப்படாமல் இருக்க இதை அதிகமாக பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.